நிறைய கான்ட்ரவர்சிஸாக போயிட்டுருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாக்டர் ஷர்மிகா மேம் வந்துட்டு ஒரு ஃபேஸ் பேக் போட்டு காமிச்சிருப்பாங்க. அவங்களோட ஃபேஸ் வந்து பிஃபோர் ஆஃப்டரும் காமிச்சிருப்பாங்க. இந்த ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். எல்லாருமே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபேஸ் பேக் போகிறதுக்கு முன்னாடி ஸ்கின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து ஸ்கின் இப்போ நம்ம நிறைய ஹெல்த்தியாக ஃபாலோ பண்ணுறதுனால ஸ்கின் எப்போவுமே கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், எப்போதுமே எவ்வளோ பிரைட்டாக இருந்தாலும் ஓகே, எவ்வளோ டல்லாக இருந்தாலும் ஓகே, அது ரிசல்ட் வந்து நம்மளுக்கு தனியாகவே தெரியுங்க. எப்போதுமே ஒரே ஒரு ஆரஞ்சு பீஸ் எடுத்துக்கலாம். இந்த ஆரஞ்சு யூஸ் பண்ணி 2 ஃபேஸ் பேக் வந்து டாக்டர் ஷர்மிகா மேம் வந்து போட்டிருக்காங்க. நம்ம வந்து அவங்க லாஸ்ட்டாக போட்ட செகண்ட் டைம் போட்ட வீடியோ தான் ஃபாலோ பண்ணுறோம் இப்போது. அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிட்டேன். ஒரு ஆரஞ்சு எடுத்து அதோட பியூரி மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். எப்போவுமே மிக்சிலலாம் போட வேணால், பியூரி வந்து கையை வச்சு எடுக்கிறது தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சோண்டு வாழைப்பழம், பாதி வாழைப்பழம், நான் எடுத்துக்கிறது வந்து செவ்வாழைப்பழம். வாழைப்பழம் நல்லா கொஞ்சம் கனிஞ்சிருக்க பழமாக எடுத்துக்கோங்க, அது நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டையும் மிக்சியில எல்லாம் போடாமல் நம்ம எப்போதும் போல் கையை வச்சு நல்லா மசிச்சு அதை ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கலாம். வாழைப்பழம் வந்து ஒரு அமேசிங்கான மாய்ஸ்சரைசருங்க. இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே செட் ஆகும். உங்களோட ஸ்கின்ல பிம்பிள்ஸ் இருக்கா, எதுவாக இருந்தாலுமே டெய்லியும் ஒரு வாழைப்பழம் பூசுறது ரொம்ப நல்லது. நம்மளோட ஸ்கின்னை வந்து சாஃப்டாக பிரைட்டனாகவும் வச்சுக்கும், யங்காகவும் வச்சுக்கும், ரிங்கிள்ஸ் விழுகாமல் வச்சுக்கும். ஆனால் ஆரஞ்சு வந்து நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடாது. அது நல்ல ஒரு விட்டமின் சி, நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். டேனை ரிமூவ் பண்ணும், ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும், ஒயிட்டன் பண்ணும், எல்லாமே ஓகே தான். ஆனாலுமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணால் ஸ்கின்னை வந்து அது டேமேஜ் பண்ணும். அதனால நம்ம வந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை 3 டேஸ்க்கு ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா 2 நாள் 3 நாள் கண்டினியூ யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 4 நாள் கேப் விடலாம். அப்படி தான் யூஸ் பண்ணணும். இந்த ஆரஞ்சையும் வாழைப்பழத்தையும் மட்டுமே கூட நம்ம யூஸ் பண்ணலாம், ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இது கூட ஆட் பண்ணுறது வந்து பாசிப்பயிர் மாவு. எல்லாருக்குமே பாசிப்பயிர் மாவு வந்து செட் ஆகாது. இன்கேஸ் நீங்கள் வந்து பிம்பிள் ஸ்கின்னாக இருந்தால் முல்தானி மெட்டி சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கடலை மாவு ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் கடலை மாவு சேர்த்துக்கோங்க, அது உங்களோட ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் பாசிப்பயிர் மாவு சூப்பராக இருக்கும். ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின்னுக்கு பாசிப்பயிர் மாவு வந்து நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து சில பவுடர் வந்து நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா, எனக்கு ரோஸ் பட்டல் பவுடர் என்னோட ஸ்கின்னுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் எந்த பவுடர் வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு சூப்பராக இருக்குமோ அதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க, தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம கை வச்சே நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது கை வச்சு தான் அப்ளை பண்ண முடியும், ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ண முடியாது. வாழைப்பழம் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நம்மளோட டல் ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். கண்ணை சுற்றி போடும்போது, லிப்ஸுக்கு போடும்போது நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்து கொடுக்கும். எப்போவுமே ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஃபேஸை வாஷ் பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. இதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறம் வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. இல்லை, அது சில இன்க்ரீடியன்ட் பொறுத்து தான் இருக்குது. அது நம்ம காய்ச்சாத பால் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற இன்க்ரீடியண்ட்டாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக அப்படி தான் பண்ணணும். ஆனால் நம்ம ஃபேஸ் பேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிட்டோம், இல்லை சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டோம், நம்ம போட்டதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால் முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் போட்டு நார்மல் வார்ம் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டரில் நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். ஐஸ் வாட்டரில் கூட சூப்பராக வாஷ் பண்ணிக்கலாம், செம்மையாக இருக்கும். ஃபேஸில் நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். சின்ன சின்னதாக கை வச்சு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு திக் லேயராக இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது காயறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் டைம் கொடுங்க, ஸ்கின்னோட நல்லாவே செட் ஆகட்டும். இது செட் ஆகும்போது ஸ்கின் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு பேபி ஸ்கின் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. நம்ம வந்து கண்டினியூவாக இது ரெகுலராக ஒரு வாரத்தில் 1 நாள் 2 நாள் இந்த ஃபேஸ் பேக் வந்து போட்டுட்ருக்கோனாலே ஃபேஸ் வந்து நல்லாயிருக்கும். அது மாதிரி நிறைய பேர் வந்து கைக்கு வந்து சுருக்கமாக இருக்குது அதுக்கு கேட்டிருந்தீங்க. சில பேருக்கு வந்து எனக்கெல்லாம் வந்து கை வந்து பிறந்ததுலேருந்தே கொஞ்சம் சுருக்கமாக தாங்க இருக்கும். நான் வந்து அது பை பர்த்டே இருக்குது. நிறைய பேருக்கு வெயில்னால இடையில நிறைய ட்ரை ஆகிறனால கூட அந்த மாதிரி ஆகலாம். நீங்கள் வந்து ஹனி, இப்போ நம்ம என்னெல்லாம் ஃபேஸ் பேக் நல்ல ஒரு வளவளப்பாக மாய்ஸ்சரைசராக என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் நீங்கள் கைக்கும் அந்த ஃபேஸ் பேக் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ரிங்கிள்ஸ்லாம் விழுகாது. ஃபேஸ் பார்த்தீங்களா, நான் முன்னாடி காமிச்ச ஃபேஸ்க்கும் இப்போ காமிச்ச ஃபேஸ்க்கும் நல்லா வளர்றேன், எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்குது, சாஃப்டாக இருக்குது, அது மாதிரி நல்ல ஒரு ஹைட்ரேஷனாக தெரியுது. இப்போ நான் என்ன காட்டிகிட்டு இருக்கேன்னா, என்னோடய ஐப்ரோஸ் எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நம்ம ஒரு
டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தோம். என்னோடய ஐப்ரோஸ் வந்து இந்த அளவுக்கு டார்க்காக இருந்ததே கிடையாது. நான் கான்ஃபிடென்ட் இருக்காது. நான் ஏதாவது ஒரு ஐப்ரோ போட்டுட்டு வந்து தான் நான் வந்து நிற்பேன். அவ்வளோவுக்கு முடியே இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக இருக்குங்க. நிறைய பேர் என்னை மாதிரி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. இந்த ஃபேஸ் பேக் வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே போடுற மாதிரி டிப்ஸு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியுது, பார்க்குறீங்க நீங்களே. நிறைய கான்ட்ரோவர்சிஸாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்கிறனால நம்மளோட வீட்டு மருத்துவத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனை எப்படி பண்ணலாம், எதெல்லாம் நல்லதுங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. சில விஷயம் அவங்க சொன்னது தப்பாக கூட இருக்கட்டுங்க, தப்பு இல்லை. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்கலாம், இல்லை வந்துட்டு அவங்களோட ஒப்பீனியனை சொல்லியிருக்கலாம். சரி, தப்பாகவே இருக்கட்டுமே, நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை சொல்கிறதுக்குன்னு ஒரு விதம் இருக்குல்ல. மேம் நீங்கள் நிறைய நல்ல விஷயம் சொல்கிறீங்க, அது கூட இதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சஜஷனோ இல்லை வந்து ஒரு ரெக்வஸ்ட்டோ கூட அந்த மாதிரி கூட அவங்கக்கிட்ட நம்ம கன்வே பண்ணலாம். இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லது சொல்கிறவங்கள இந்த அளவுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா அவங்க ஓடியே போயிடுவாங்க. உண்மையிலுமே ஏன்டா அதெல்லாம் நம்ம சொல்கிறோம், நம்ம எதுவுமே சொல்லவே வேணாங்கிற மாதிரி. நல்லது சொல்கிற எல்லாரையுமே நம்ம இப்படி ஓட ஓட விரட்டுறோம் அப்படின்னா யாரு தான் நமக்கு நல்லது சொல்லுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் இப்போ நான் ட்ரை பண்ணி கீழே வீடியோ போடும்போதே இந்த டாக்டரை பற்றியும் திட்டுறாங்க. நீ என்ன டாக்டரா, நீ ஏன் சொல்கிற, வீட்டு மருத்துவத்தை பற்றி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நானும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். நம்மளுக்கு நம்ம தான் எதிரிங்கிற மாதிரி நம்மளுக்கு நல்லது சொல்கிறவங்கள வந்து இப்படி ஓட ஓட விரட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய மெடிக்கல் ஷாப்புக்கு முன்னாடி ஒரு பெரிய க்யூ தான் எப்போதுமே நிற்கும். ஸ்கின் கேராக இருக்கட்டும், வீட்டு மருத்துவத்தெல்லாம் நம்மளோட ஜென்ரேஷன்லாம் மறந்தே போயிடுவாங்க. அட்லீஸ்ட் பார்த்துட்ருக்க பெண்கள் நம்ம மாறுவோம். நமக்குள்ளேயே வந்து நிறைய பேர் வந்து புது புது விதமாகவே இருக்கும். ஸோ வந்து அட்லீஸ்ட் நல்ல விஷயத்த இன்கேஸ் உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பேர் வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு நம்ம வந்து போயிடலாம். அங்கே போய் ஒரு குறை சொல்லி அந்த நல்ல விஷயத்த கெடுக்க வேணாம். கெட்டதுன்னு இருந்தால் அங்கே நிறைய கெட்ட விஷயந்தாங்க இருக்கும். நிறைய பேர் வந்து இது தப்புன்னு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. இருந்தாலுமே மெஜாரிட்டி வந்து நல்லது என்ன கெட்டதுன்னு நம்ம மனசுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அது நல்லதுன்னா நம்ம ஒதுங்கி போயிடுறோம். அதுக்கு ஒரு குறை, அதுக்கு ஒரு இதுன்னு நம்ம வந்து சொல்கிறது நல்லாவே இல்லை. டாக்டர் வந்து நிறைய சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுனா அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய விஷயத்த வந்து சொல்ல மாட்டாங்க அவங்க வாயிலேருந்து. ஸோ நம்மளே வந்து என்ன பண்ணுறோம், டம்ப் பண்ணிடுறோம். நல்ல விஷயத்த சொல்கிறவங்களெல்லாம் டம்ப் பண்ணிடுறோம், நம்மளுக்கே தெரியாமல் போயிடும். ஸோ நான் நிறைய விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. நிறைய பேருக்கு வந்து லென்த்தாக பேசினா பிடிக்காது. நான் ரொம்ப லென்த்தாக வேறு பேசிட்டேன். ஆனால் நம்ம ஒரு விஷயம் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் இருக்க எல்லா நல்லது கெட்டதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணணும். இடையிலேயே ஏதாவது சில பேருக்கு ஒத்துக்காதுங்கிற மாதிரி கூட நான் சொல்லியிருப்பேன், இல்லை சொல்லியிருக்கலாம். எல்லா வீடியோலையுமே நான் சொல்கிறேன். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா முழுசாக தெரிஞ்சுக்கோங்க, டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுறதுல தப்பு இல்லை. அவசரமாக ஓடி என்ன பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயத்த முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.